ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 42வது. அலகு நீளத்துக்கான திணிவு 1 கிராம் மீட்டர் மைனஸ் 1ஐயும் 40 நியூட்டனையும் கொண்ட ஒரு சுரமானி கம்பி அதன் அதிர்வு நீளத்தை ஒரு சிறிய பெருமானத்தில் தொடங்கி மாற்றும் அதே வேளை மீடிரன் 320 ஹெர்ட்ஸை கொண்ட ஒரு இசைக்கவையுடன் ஒரே வேளையில் ஒலிக்கப்படுகிறது. இச்செயன்முறையில் மீடிரன் 5 செகண்டை உடைய அடிப்புகள் ஓர் அலைவு காட்டியில் அவதானிக்கப்படுமாயின் சுரமானி கம்பியின் ஒத்த மீட்டரிலான அதிர்வு நீளங்கள் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சுரமானி கம்பி ஒண்ணு மீட்டும் போது ஒரு ஃப்ரீக்வன்சியில நம்மளுக்கு அலை ஒண்ணு பெறப்படும். அந்த அலை இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல அடிப்படையில உருவாகும் இல்லையா? ஒரு நின்ற அலை இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல அடிப்படை அலை ஒன்று உருவாக போகுது. சரி, இப்ப இதோட 320 ஹெர்ட்ஸ்ல உள்ள ஒரு சுரமானி கம்பியை சேர்த்து இசைக்கும் போது 5 அடிப்புகள் கேட்கதாக இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த சுரமானி கம்பியில உருவாகக்கூடிய மீடிரன்கள் 325 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது 315 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கலாம். இது ரெண்டும் தான் நடக்கக்கூடிய சாத்தியங்கள். அப்போதான் 320 ஹெர்ட்ஸ் உள்ள அந்த இசைக்கவையோட 5 மீடிரனை இவர் உண்டாக்குவார். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த அலையின் வேகத்தை காண்றதுக்கு அவங்க 2 தரவுகள் தந்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், ஒன்னு இழுவையும் அலகு நீளத்துக்கான திணிவும். அப்ப நம்மளுக்கு தொடர்பு தெரியும், v சமன் ஸ்கொயர் ரூட்டுக்கு t/m. இந்த தொடர்புல போயிட்டு பிரதியிடுவமாக இருந்தால் இங்க எம்ங்கிறது அலகு நீள திணிவு, நம்ம சரியா பார்த்து பிரதியிடணும். அதே நேரம் அலகுகளையும் பார்த்து போடுங்க. 1 கிராம் மீட்டர் மைனஸ் 1 அப்படிங்கறத பிரதியிடும் போது நீங்க கிலோகிராம்ல மாத்தி போடணும். டீக்கு பதிலா 40 நியூட்டன், 1 கிராம் மீட்டர் மைனஸ் 1 கிலோகிராமுக்கு மாத்தினால் 1 தர 10^3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 வரும். அப்ப இந்த 40 தர 10^3 மேல போயிடும். அதாவது 4 தர 10^4, 4 வெளியெடுத்தா 2, அங்க 14 வெளியெடுத்தா 10^2 வரும். அப்ப 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் என்னது இந்த அலையின் கதியாக இருக்கும். இப்ப கதி தெரியும், v சமன் f lambda போட்டு நம்ம என்ன செய்யலாம், இருக்க அலை நீளங்களை காணலாம். ஒன்னு ஃப்ரீக்வன்சி 325 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும்போது 325 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும்போது 200 சமன் உங்களுக்கு வரும் 325 கீழ் 325 இன்டூ lambda 1 போடும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கேள்வி பாத்தீங்கன்னா சுரமானி கம்பியின் ஒத்த மீட்டரிலான அதிர்வு நீளங்கள் தானே சொல்றாங்க. அப்ப இந்த lambda 1ங்கிற அலை நீளத்துக்கு பதிலாக நீங்க L1/2 போடலாமா? இல்ல, இங்க அதாவது 2L1 போடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சுரமானி கம்பியின் நீளம் ஒரு Lன்னு சொன்னால் அது lambda/2க்கு சமனா இருக்கும். ஏன்னா இது ஒரு அரை அலைவு இல்லையா? இது ஒரு அரை அலைவு. அந்த அரை அலைவு இந்த Lங்கிற நீளத்துக்கு சமனா இருக்கு. ஆகவே lambda சொல்லலாம் 2 மடங்கு Lன்னு. அப்ப அதே மாதிரி முதலாவதுக்கு சுரமானி கம்பியின் நீளம் L1 ஆக இருந்தால் நீங்க இதை 2L1 போடலாம். 325 தர 2L1 இப்படி போடலாம். அப்ப அந்த L1 நீங்க காணுவீங்க. L1 கண்டா உங்களுக்கு வரும் எவ்வளவு வரும்னு சொன்னால் 4/13 வருது. ஓகே. இதே மாதிரி அடுத்த ஃப்ரீக்வன்சி f சமன் 315 ஆகும் போது உங்களுக்கு அடுத்த L2 வரும். 200 சமன் 315 lambda 2. அந்த lambda 2க்கு பதிலா 2L2 போடுவோம். 2L2. அப்ப அந்த L2 உங்களுக்கு வரும் 20 கீழ் 63, 20 கீழ் 63 வரப்போகுது. ஓகே. இப்போ இதுதான் கேள்வி இல்லை, எந்த விட வரும்? 3வது விட வரும். சரி, இது 42வது கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. தரப்பட்டுள்ள சுற்றில் S1 S2 ஆகிய ஆளிகள் இரண்டும் மூடி இருக்கும் போது அல்லது திறந்திருக்கும் போது அம்பியர் மானி A இன் வாசிப்பு ஒரே பெருமானத்தை காட்டுகிறது. A ஒரு லட்சிய அம்பியர் மானியாக இருப்பின் தடை R இன் பெருமானம் யாது அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது இந்த சுற்றுல பாருங்க, S1 S2 ஆகிய இரண்டும் மூடி இருக்கும் போது அல்லது திறந்திருக்கும் போது அம்பியர் மானி ஒரே வாசிப்பை தான் காட்டுதான். சரி, முதல்ல ரெண்டும் திறந்திருக்கும் போது எப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கறது பார்ப்போம். முதல்ல ரெண்டுமே திறந்திருக்கும் போது கரண்ட் இப்படி ஓட போகுதுல்ல, இதுல ஓடி இதுல ஓடி அதுக்கப்புறம் இதுல ஓடும், இதுல போகாது இதுல போய் இதுல போக போறது இல்ல, இதுல வரும் இல்லையா, மறுபடி இங்க வரப்போகுது. அந்த மின்னோட்டம் ஒரு ஐன்னு சொன்னமாக இருந்தால் இந்த பாதையில உள்ள மொத்த தடை என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 5, இதுல ஒரு 3, அப்ப 8. 8 வோல்ட்ல 8 ஓம் தடை இருந்தால் ஓட போற மின்னோட்டம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு,
I சமன் 1 ஆம்பியராக இருக்கும். நான் S1 S2 சுற்றுக்களை மூடுனதுக்கு பிறகு உள்ள நிலைமையை வந்து நான் வேற ஒரு பென்ல வரைகிறேன். 1 ஆம்பியர் ஓடுது. S1ம் S2ம் மூடிய பின்னரும் அதே 1 ஆம்பியர் தான் வாசிக்கப்படுதான். அதான் இங்க பிரச்சனை. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த S2 மூடுனால இந்த 3 ஓமுக்கு குறுக்க ஒரு வெறுங்கம்பி சமாந்தரமா இருக்கு. அப்ப இந்த 3 ஓம்ங்கிறது இல்லாம போயிடும். சரியா? வர்ற மொத்த கரண்ட்டுமே இதுலதான் ஓடுமே தவிர சரி, வர்ற மொத்த கரண்ட்டும் இதுலதான் ஓடுமே தவிர இதுல போக போறது இல்ல. நீங்க வந்து வேற வேற 2 படங்கள் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த டைம்ல உள்ள மொத்த விளைவுள் தடை பாப்பீங்களாக இருந்தால் இங்க ஒரு 2 ஓம், இதுல ஒரு 3 ஓம், மேல ஒரு 6ங்கிற தடை இருக்கு. சரி, அப்ப இவ்வளவுதான் விளைவுள் தடையாக இருக்கு. ஆனா இப்பயும் என்னது, 1 ஆம்பியர் தான் இந்த ஆம்பியர் மானிக்கு ஊடான வாசிப்பாக இருக்கு. அப்போ 1 ஆம்பியர் தான் இதுல வாசிக்குமாக இருந்தால் 3 ஓமுக்கு ஊடாக, இந்த 3 ஓமுக்கு ஊடாக 1 ஆம்பியர் தான் ஓடி வந்திருக்கு. ஆகவே இவருக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3 வோல்ட். அதை நம்ம இவருக்கு குறுக்கேன்னு சொன்னாலும் சரி, இங்க வரைக்கும் குறுக்கேன்னு சொன்னாலும் சரி, பிரச்சனை இல்லை. அதே 3 வோல்ட்டா தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் அம்பியர் மானிக்கு தடை இல்லை, அதே 3 வோல்ட் தான். இப்போ இங்க ஒரு 3 வோல்ட் இருக்கு. ஓகே, இங்க ஒரு 3 வோல்ட் இருக்கு. இங்க 3 வோல்ட் இருந்தா இதுல எவ்வளவு? இதுலயும் 3 வோல்ட் தான், இதுலயும் 3 வோல்ட் தான் இல்லையா? சரி, இதுல ஓடுற மின்னோட்டம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிட்டால் நீங்க என்ன செய்யலாம், R எவ்வளவுன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல 3 வோல்ட்னு சொல்றதும் இதுல 3 வோல்ட்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஆனா இங்க இருந்து போற மின்னோட்டம் I1 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த களத்துக்கு இந்த 2 ஓம் அகத்தடையாக இருந்தால் இந்த களத்துக்கு குறுக்கையான தடை அழுத்தம் என்னன்னு தெரியும். V சமன் E மைனஸ் IR அப்படிங்கிற சமன்பாட்டின் படி களத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு? 3 வோல்ட். அது 8 மைனஸ் I1. களத்தின் அகத்தடை மாதிரி நம்ம இந்த 2 ஓமை தான் கருதுறோம். அப்ப 2. ஓகே, இப்போ நீங்க 2 I1ங்கிறது 5ன்னு எடுப்பீங்க. I1 உங்களுக்கு வரும் 2.5 வரும் இல்லையா? I1 2.5. ஆனா இந்த அம்பியர் மானி 1 ஆம்பியர் தான் வாசிக்குது. ஆகவே இந்த பாதையில ஓடின மின்னோட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 1.5 ஆம்பியர். ஓகே, அதாவது இந்த ஆறுக்கு குறுக்கே உள்ள அழுத்தமும் தெரியும், இந்த ஆறுக்கு கூடான மின்னோட்டமும் தெரியும். அப்ப நீங்க V சமன் IR போட்டு R ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எவ்வளவா இருக்கும்? 2 ஓம். எத்தனையாவது விடை? 2வது விடை. சரியா? சில வேளை 2 ஓம்னு சொல்லிட்டு அதை 3வது விடையா கொடுத்திருப்பாங்க. பார்த்துட்டு 2 ஓம் 2வது விடை அப்படின்னு டக்குன்னு போட்டுறாம எத்தனையாவது விடையா இருக்கு அப்படிங்கறத நீங்க புல்லடித்தாள் போடும்போது கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. சரிதானே? இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 43வது 44வது. அது நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு கேள்வி தான், நிறைய பாஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. இது நம்ம தனியா தியரியாவும் படிச்சிருப்போம். ரைட், 10 வாட் எனும் ஒரு மாறா வீதத்தில் வெப்ப சக்தி அளிப்பதன் மூலம் மறை 50 பாகை சியில் உள்ள திணிவு 1 கிலோகிராமை உடைய பனிக்கட்டி துண்டு சீராக வெப்பமாக்கப்படுகிறது. பனிக்கட்டியின் தன் வெப்ப கொள்ளளவு SI அலகுகளில் ஆல்பா எனின் ஏனைய பொருத்தமான கணியங்களின் பெருமானங்களை ஆல்பாவின் சார்பில் பின்வருமாறு அன்னளவாக தரலாம். நீரண்ட தன் வெப்ப கொள்ளளவு 2 ஆல்பான்னு தராங்க. பனிக்கட்டியின் உருகல் மறை வெப்பம் 120 ஆல்பான்னு தராங்க. நீரின் ஆவியாக்கல் மறை வெப்பம் 1200 ஆல்பான்னு தராங்க. ஓகே, எது சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கு மற்ற பழைய கேள்விகளுக்கும் இந்த கேள்விக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால், பழைய கேள்விகள்ல எப்படி அந்த வடிவம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதுமானது. நம்ம நேரடியா பார்த்தோன்னே விடைய போட்டு போகலாம். ஆனா இங்க எல்லாமே ஒரே வடிவத்துல தான் இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு பாப்பீங்களாக இருந்தால், கீழே நேர அச்சில் இருக்க அளவீடுகள், பனிக்கட்டி உருகி முடிகிறதுக்கு எடுக்கிற டைம், அதே மாதிரி பனிக்கட்டி 100 பாகை சீக்கு போறதுக்கு எடுக்கிற டைம், அதுகள்ல தான் மாற்றம் இருக்கே தவிர வடிவத்துல மாற்றம் இல்லை. அப்ப அந்த நேரங்களை நீங்க கணிக்கணும். இல்லையா? கணிச்சு பார்க்கணும், மனசால செய்யலாம். ஈஸியான ஒரு விஷயம் தான். 10 வாட்னு தந்துட்டாங்க தானே. அப்ப நீங்க வழங்கப்படுற சக்தியை யோசிக்கலாம். வலுங்கிறது சக்தியின் கீழ் நேரம். இப்ப நான் யோசிக்கிறேன், -50 இருந்து 0 பாகை சிக்கு பனிக்கட்டி வாரத்துக்கு எடுக்கிற நேரத்தை ஒரு T1 அப்படின்னு சொன்னால், 44வது கேள்வியில 10 தர T1ன்றது இதான் வழங்கப்பட்ட சக்தியாக இருக்கும். இது அந்த பனிக்கட்டியின் திணிவு 1.
இன்டூ பனிக்கட்டியின் தன்மறை வெப்பம் எவ்வளவு, பனிக்கட்டியின் தன்மறை வெப்பம் தாராங்க ஆல்பாவோ ஏதோ இல்லையா, ஸோ தன்வெப்ப கொள்ளளவு ஆல்பான்னு தாராங்க, இன்டூ வெப்பநிலை மாற்றம் அது எவ்வளோன்னு சொன்னால் இறுதி மைனஸ் ஆரம்பம் போடும்போது 50ன்னு வரும். சரி, 50ன்னு வரும். அப்போ இது வந்து நீங்கள் T1 காணுவீங்க. T1 என்னன்னு வரும், ஒரு 5 கீழே 50ன்னு சொன்னால் 0.2 ஆல்பான்னு வருது. அப்படிதானே, இங்கே ஒரு 5 கீழே ஒரு 10.5 ஆல்பான்னு வரும், 0.5 ஆல்பான்னு வரும். ஓகே, இதே மாதிரி பனிக்கட்டி முற்றாக உருகி முடிவதற்கு எடுக்கிற நேரத்தை ஒரு T2ன்னு சொன்னால் அதே வலுதான். அப்போ 10 × T2ன்றது M × Lக்கு சமனா இருக்கும். அதான் உருகலின் தன்மை வெப்பம் L. அப்போ அந்த M × Lக்கு சமனா இருக்கும். 0.1 × L என்னன்னு சொல்றோம், பனிக்கட்டியின் உருகல் மறை வெப்பம் 160 ஆல்பா. ஓகே, அப்ப T2 உங்களுக்கு வருது 1.6 ஆல்பா அப்படி வரும் இல்லையா, 1.6 ஆல்பான்னு வருது. அப்ப நீங்க பாப்பீங்களாக இருந்தால் இந்த டைமை விட இந்த டைம் அன்னளவு ஒரு 3 மடங்கை விட சற்று அதிகமாக இருக்கு. அதை வந்து நீங்க கேள்விகள்ல கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, கேள்வியில வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ நீங்க முதலாவது விடை எடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ரெண்டையும் கூட்டுனா பாருங்க, T1ஐயும் T2ஐயும் கூட்டினா 2.1 ஆல்பா வரணும். அப்ப 2 ஆல்பாங்கிற டைமை விட கொஞ்சம் கூடவா இருக்கணும். 1வது வரலாம், 2வது வர முடியாது, 3வது வரலாம் வாய்ப்பு இருக்கு, 4வது வரலாம் வாய்ப்பு இருக்கு, 5வது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த டைம் பார்ப்போம். 10 × T3ங்கிறது அதே திணிவு. ஆனா இப்ப சூடாக போறது யாருன்னு சொன்னால் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 2 ஆல்பான்னு தராங்க. இன்டூ வெப்பநிலை வித்தியாசம் ஒரு 100 இல்லையா, 100. அப்போ இது இல்லாம போயிடும். அப்ப இங்க பாப்பீங்களாக இருந்தால் இந்த 10 வெட்டுப்பட்டு போனால் T3 உங்களுக்கு நேரடியா 2 ஆல்பா அப்படின்னு வருது, 2 ஆல்பான்னு வருது. அப்போ இங்கே ஒரு 2.1 ஆல்பா, இந்த 2 ஆல்பாவோட சேர்த்து 4.1 ஆல்பான்னு கூட்டுப்படும். 4.1 ஆல்பானா 4 ஆல்பா விட சற்று அதிகம், 4 ஆல்பா விட சற்று அதிகம் முதலாவது வரலாம். 2வது முதல்ல வெட்டியாச்சு, 3வது வெட்டலாம், 4வது வெட்டலாம். இப்ப முதலாவது 5வது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அடுத்த டைம் கொஞ்சம் பார்ப்போம். 10 × T4ங்கிறது என்னன்னா அந்த 100 பாகை சீல இருக்க நீர் 100 பாகை சீல உள்ள நீராவியாக மாறுறதுக்கு எடுக்கிற டைம். அது M × L, அதே 1 கிலோகிராம் நீராவி கொதி நீர், அது நீராவியா மாறுறதுக்கு ஆவியாக்களின் மறை வெப்பம் 1200 ஆல்பான்னு தராங்க இல்லையா. அப்ப உங்களுக்கு T4 வரும் எவ்வளவு, ஒரு 12 ஆல்பா. அப்ப மொத்தமா 16.1 ஆல்பான்னு வரணும். 16 ஆல்பா விட சற்று அதிகமா இருக்கணும் முதலாவது விட. சிம்பிளான ஒரு கேள்வி, சரிதானே? ஓகே, இந்த கேள்வி பாருங்க 45வது. இது ஒரு நார்மலான ஒரு கேள்வி ஒண்ணுதான். இதுலயும் குழம்பாம செஞ்ச மாதிரி இருந்தா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இதுல என்னன்னா சில வேளை அந்த வார்த்தைகளை வந்து விளங்கிக்கிறதுலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேள்வி செய்யறதுல சிக்கல் இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு நார்மலான கேள்விதான். சரி, கேள்வியை பார்ப்போம். உயரம் H0ஐயும் திணிவு M-ஐயும் உடைய ஒரு சீரான செவ்வக குறுக்கு வெட்டு உள்ள பாத்திரத்தில் உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு M-ஐயும் அடர்த்தி ρ-oil-ஐயும் உடைய ஒரு குறித்தளவு எண்ணெய் இருக்கிறது. பாத்திரம் அடர்த்தி ρw உடைய நீரில் உயரம் H1 ஆனது நீரின் கீழ் அமிழ்ந்திருக்குமாறு நிலைக்குத்தாக மிதக்கிறது. எண்ணெயின் ஒரு குறித்த கனவளவு இப்போது நீரின் ஒரு சம கனவளவினால் பதிலிடப்படுகிறது. பாத்திரத்தை மிதக்குமாறு வைத்திருக்கும் அதேவேளை பதிலிடப்படத்தக்க எண்ணெயின் உயர்ந்தபட்ச கனவளவு V ஆகவும் எண்ணெயின் தொடக்க கனவளவு V0 ஆகவும் இருப்பின் விகிதம் V/V0 ஆனது என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. முதல்ல நம்ம நேரடியா எடுத்தோடனே எழுதலாம். ஆரம்ப கனவளவு V0ங்கிறது V0. சரி, நீங்க எழுதலாம். ஆரம்பத்தில் அங்கிருந்த எண்ணெயின் திணிவு M over ρ இல்லையா, அடர்த்திங்கிற திணிவுக்கு வேணும். ஆமா, ρ இதுதான் V0. இது நம்ம பார்த்தோன்னே எழுதிடலாம். சரி, இப்போ என்ன செய்யறோம்னா இந்த பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய நீரினால் பதிலிட போறோம். பதிலிடுறதுனா என்னன்னு சொன்னால் சப்ஸ்டிடியூட் பண்றது. இவர் இருக்கவே இன்னும் கொஞ்சம் நீரை கொண்டாந்து ஊத்துறது இல்ல. பதிலிடுறதுனா இவரை கொஞ்சம் எடுத்துட்டு அதே கனவளவு நீரை கொண்டு வந்து இதுல போடணும். அதான் பதிலிடுறது, ரீப்ளேஸ் பண்றது. சரியா,
அப்படி மேக்சிமம் பதிலிடப்படக்கூடிய கனவளவு என்னன்னு சொன்னால் கேபிட்டல் வின்னு சொல்றோம். சரியா? மேக்சிமம் பதிலிடப்படக்கூடிய கனவளவு கேபிட்டல் வின்னு சொல்றாங்க. அந்த கேபிட்டல் வியின் கீழ் வி நோட் அப்படிங்கிறது என்னங்கிறது கேள்வியாக இருக்கு. சரி, மேக்சிமம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எது மேக்சிமம் அப்படின்னு கேட்டால், நீங்க இதுக்குள்ள எண்ணெயை எடுத்துட்டு தண்ணியை ஊத்தும் போது நீருக்கு எண்ணெயை விட அடர்த்தி கூடுனதால இந்த இப்ப அமிழ்ந்திருக்க ஆழத்தை விட இன்னும் நல்லா அமிழ போகுது. சரியா? அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தும் போது ஊத்திட்டு வரும்போது ஒரு கட்டத்துல இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஒன்று வந்துடும். ஓகே, இதுதான் மேக்சிமம். இதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்துவீங்களா இருந்தால் இங்க இருந்தெல்லாம் தண்ணி ஊத்தி வந்துடும். இதுக்கு மேல அவர் நிலைக்குத்தாக இதே நிலையில சமநிலையில மிதக்க முடியாது. இதுதான் மேக்சிமமாக இருக்கும். சரியா? ரைட். பதிலிட்ட இந்த நிலைமையில பதிலிடப்பட்ட நீரின் கனவளவு அவங்க கேபிட்டல் வின்னு சொல்றாங்க. கேபிட்டல் விய கண்டமாக இருந்தால் நீங்க இந்த சிம்பிள் வி நோட்டோட பிரிக்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் வி ஓவர் வி நோட் என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரி, கேபிட்டல் வி எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல யோசிங்க, இவர் சமநிலையில மிதக்கிறாருல, இந்த பாத்திர திணிவு ஒரு கேபிட்டல் எம்னு சொல்றாங்க, இந்த எண்ணெய் திணிவு ஸ்மால் எம்னு சொல்றாங்க. வேற என்ன தராங்க? வேற எந்த விஷயங்களும் தரல. சரி, இந்த சமநிலை ஒரு மிதப்பு விதிக்கு அமைந்தது அல்லது ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்துக்கு அமைந்தது. அதன்படி நம்ம ஒரு முடிவு எழுதலாம். எம் சக கேபிட்டல் எம் இன்டு ஜிங்கிறது அமிழ்ந்துள்ள பகுதியின் கனவளவு தர ரோ டபிள்யூ தர ஜி இல்லையா? அப்ப இது ஒரு குறுக்குவெட்டு பரப்பளவு ஏன்னு சொன்னால் அமிழ்ந்துள்ள பகுதியின் கனவளவு வரும் உங்களுக்கு ஏ இன்டு h1 இன்டு ரோ டபிள்யூ ஜி. சரியா? ஜியும் கேன்சல் ஆகி போயிடும். அப்ப அதுல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். இப்படி ஒரு சமன்பாடு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். சரி, அடுத்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க இந்த நிலைமையில சரியா இவருக்கு கனவளவு வி நோட் மைனஸ் வி அப்படி போட்டு முழுசா கணக்க செய்யலாம். அல்லது இன்னொரு வழி இருக்கு, நான் அந்த இன்னொரு வழியை சொல்றேன். அது விளங்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க, விளங்குதான்னு பாருங்க. என்னன்னா, இந்த பதிலிடப்பட்ட கனவளவு இருக்கு இல்லையா, இந்த பதிலிடப்பட்ட கனவளவு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு சொன்னால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதாவது h0 மைனஸ் h1ங்கிற ஆழத்துக்கு இந்த பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு. அப்ப இந்த நீரின் நிறை, அதாவது நீங்க பதிலிட்டீங்கல்ல, அப்ப அந்த பதிலிட்டதால உருவான விளையுள் நிறை இவ்வளவு ஆழத்தை கீழே தள்ளுறதுக்கு, மேலுதைப்புக்கு எதிராக இவ்வளவு ஆழத்துக்கு கீழே தள்ளுறதுக்கு ஏதுவானதாக அமைந்திருக்கும். நான் அதுக்கு மட்டும் கேள்வி செய்ய போறேன். ஓகே, நான் அதுக்கு மட்டும் தான் கேள்வி செய்ய போறேன். ஓகே, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது இந்த வீங்கிற அளவு எண்ணெயை வெளியே எடுத்துட்டு அதே வீங்கிற அளவு நீரை உள்ளுக்கு போடுறீங்க. அதான் பதிலிடுறது. சரியா? அவரால் ஏற்பட்ட அந்த கனவளவு மாற்றம் என்னன்னு பார்த்தால் a இன்டு h0 மைனஸ் h1. விளங்குதா? அப்ப நான் அதுக்கு கேள்வி செய்ய போறேன். v இன்டு ரோ டபிள்யூ இன்டு ஜி, இது நீங்க சேர்த்த நீர். அதே v இன்டு ரோ ஆயில் இன்டு ஜி. சரியா? இது நீங்க வெளியே அகற்றின ஆயில் இந்த நிறை. சரியா? இது சமன். சரி, இது சமன் a இன்டு குறுக்குவெட்டு பரப்பளவுல மாறல, ஹெச்சுக்கு பதிலா h0 மைனஸ் h1 ஆக இருக்கும். இப்படி ஒரு செயற்பாட்டை செய்ததால இந்த கனவளவு மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. அதை நீங்க நேரடியா நீங்க போடலாம். அப்போ மேலுதைப்புல பாயிண்ட அடர்த்தி ரோ டபிள்யூ இன்டு ஜி. ஓகே, நீங்க வேணா இந்த ஜியை பொது எடுத்து வெட்டலாம். இது ரெண்டாவது சமன்பாடு. நீங்க இப்ப ஜியை பொது எடுத்து வெட்டி என்ன செய்யலாம்? வி தானே காண போறீங்க. ரெண்டாவதுல இருந்து ஒன்னாவது பிரிங்க. பிரிச்சால் இந்த வி பொதுவா வந்துருந்தானே, அந்த வி இன்டு ரோ டபிள்யூ மைனஸ் ரோ ஆயில் இருப்பாரு. ஜி எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. வி இன்டு ரோ டபிள்யூ மைனஸ் ரோ ஆயில் இவர் இருந்தாரு. இதன் கீழ் m இன்டு கேபிட்டல் எம், m இன்டு எம் சக கேபிட்டல் எம். சரியா?
இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிரும். ரோ டபிள்யூ கேன்சல், ஜிஜி முதலே வெட்டியாச்சு. உங்களுக்கு வரப்போகிறது h0 மைனஸ் h1 ஓவர் h1 இப்படி வரும். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஒரு கோவையாக கிடைக்குது. இதுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா v கண்டுபிடிக்க போறீங்க. v உங்களுக்கு வரும் h0 மைனஸ் h1 இன்டூ ஸ்மால் m சக கேபிட்டல் இல்லையா, அதன் கீழ் ரோ டபிள்யூ மைனஸ் ரோ ஆயில். இதுதான் என்னன்னு சொன்னால் v தெரியும், v0 தெரியும். அப்ப v ஓவர் v0 நீங்க ஈஸியா எழுதலாம். v ஓவர் v0 இப்படியே வச்சு நீங்க எழுதுவீங்களாக இருந்தால் m கீழே வந்துடுவா, ரோ ஆயில் ஒன்று மேலே போயிடும். அப்போ உங்களுக்கு வரும் h0 மைனஸ் h1 சரியா இன்டூ கேபிட்டல் M சக ஸ்மால் m. இங்கே பிரிக்கும் போது ஒரு ரோ ஆயில் ஒன்று கீழே இருந்திருக்கும், அந்த ரோ ஆயில் மேலே m இன்டூ ரோ டபிள்யூ மைனஸ் ரோ ஆயில். எத்தனையாவது விடை? முதலாவது விடை. 45வது கேள்வி சரி. 46வது கேள்வி பாருங்க. நீளம் எல்லையும் திணிவு கேபிட்டல் M உடைய ஒரு சீரான செவ்வக மரக்கீற்று ஒரு மேசை மீது எக்ஸ் திசை வழியே மேசையின் ஒரு விளிம்புக்கு சமாந்தரமாக இருக்குமாறும் மரக்கீற்றின் ஒரு பகுதி மேசைக்கு அப்பால் நீட்டி இருக்குமாறும் ஒருவில் காணப்படுகின்றவாறு வைக்கப்பட்டுள்ளது. மரக்கீற்றின் புவியீர்ப்பு மையம் ஜியில் இருந்து மேசையின் விளிம்புக்குள்ள தூரம் x0 ஆகும். இப்போது திணிவு எம்ஐ உடைய ஒரு சிறிய குற்றி கீற்றின் இடது அந்தத்தில் வைக்கப்பட்டு கீற்றின் வழியே எக்ஸ் திசையில் அதற்கு v எனும் தொடக்க கதி தரப்படுகிறது. கீற்றுக்கும் குற்றிக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் மியூனின் கீற்றுக்கு கொடுக்கத்தக்க குறைந்தபட்ச கதி என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இதுவும் நார்மலான ஒரு கேள்வி ஒண்ணுதான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவருக்கு ஆரம்பத்தில் ஒரு வேகம் ஒண்ணு கொடுக்கிறோம். அந்த வேகத்தோட இவரு இந்த கீற்றுல அப்படியே அசைந்து வாரார். சரி, இப்படி அசைந்து வந்தவர் ஒரு கட்டத்துல ஓய்வுக்கு வரார். அந்த டைம் இந்த மொத்த தொகுதியும், அதாவது இந்த கீற்றும் இந்த எம்தினியுடைய குற்றியும் மட்டுமட்டான சமநிலைக்கு வரணும். சரி, அதுக்கு மேல சற்று மூவ் ஆனாலும் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போகுது. அதுக்கு கொடுக்க வேண்டிய இதுக்கு உராய்வும் ஒண்ணு இருக்கு, உராய்வும் இருக்கு, உராய்வு குணகம் மியூன்னு சொல்றாங்க. அப்போ அப்படி மட்டுமட்டாக வந்து ஓய்வடைகிறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய கதியை கொடுக்கணும் அப்படிங்கறதான் கேள்வியாக இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி, ஆனா சிம்பிளான ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்க. இவருக்கு நீங்க வீங்கிற வேகத்தை கொடுக்கும் போது இவர் இந்த சைட்ல அப்படியே அசைஞ்சு வரப்போற. இந்த இடத்துல வரும்போது விழுந்திருப்பாரா? குற்றி சரிஞ்சிருக்குமா? கீழே விழுந்திருக்குமா? அப்படி கவுந்திருக்குமா? இல்ல. எங்க வரணும்? கட்டாயம் இந்த முனையை தாண்டி வரணும். சரியா, கட்டாயம் இந்த முனையை தாண்டி வரணும். முனையை தாண்டி எவ்வளவு தூரம் வரணும்னா இவ்வளவு தூரம் வாரான்னு வப்பம். சரியா, இந்த டைம் சரி, இந்த டைம் இந்த கீற்றிண்ட திணிவும் இந்த எம்மண்ட திணிவுக்குமான விளையுள் திணிவு இருக்கும்ல, அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தும் சேர்த்த திணிவு மையம் சரியா இங்க இருந்திருக்கும். அப்பதான் இங்க இருந்து வர்ற மருதாக்கம் இங்க இருக்கும். இவர் சற்று இந்த பக்கம் தள்ளி போனாலும் இந்த விளையுள் திணிவு மையம் என்ன செய்யும்? இங்கிட்டு வரும். அப்ப இவர் மேல தாக்கும். ஆனா இந்த மருதாக்கம் இந்த சைட்ல தள்ளி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மருதாக்கம் மேல, இந்த விளையுளின் காரணத்தால் வந்த திணிவு கீழே, இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணையை உருவாக்குவாங்க. இந்த கீற்று கவன்றும். ஆகவே மட்டுமட்டான நிலைமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், சரி, மட்டுமட்டான நிலைமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருட்டும் விளையுள் ஈர்வை மையம் சரியா இந்த முனை கிட்ட வந்திருக்கு. ஓகே, நம்ம அவ்வளவு யோசிக்க தேவையில்லை, நம்ம ஈஸியா செய்யலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இவர் இங்க இருக்கார், தொகுதி மட்டுமட்டாக சமநிலையில இருக்க நேரத்துலதான் இவர் இங்க இருக்கார். சமநிலையில இருக்கணுமா இருந்தால் இந்த புள்ளி பற்றி ரெண்டு சைட்லயும் உள்ள திருப்பங்கள் சமனா இருக்கணும். இந்த புள்ளி பற்றி இந்த பக்கம் உள்ள திருப்பமும் இந்த பக்கம் உள்ள திருப்பமும் சமனா இருக்கணும். திருப்பங்கள் சமனா இருந்தாதான் சமநிலைன்னு சொல்லும். ஆகவே நம்ம தூரங்களை மார்க் பண்ணும். இது ஃபுல்லாவே கேபிட்டல் எல் தராங்க. அப்ப இந்த ஈர்வை மையம் வரைக்குமான தூரம் கேபிட்டல் எல் பை 2. இது கேபிட்டல் எல் பை 2. இங்க x0 தந்திருக்காங்க. இங்க இருந்து இவர் சென்ற தூரத்தை ஒரு வைன்னு எடுப்போம். வைய காண முடியுதான்னு பார்ப்போம். இந்த புள்ளியை ஒரு ஓன்னு சொன்னால் தொகுதியின் சமநிலைக்கு ஓ பற்றி திருப்பம் எடுத்தால் இது எம் திணிவு தானே, இது எம்ஜிங்கிற விசை.
mg into y உங்களுக்கு கீற்றிண்ட திணிவு வந்து கேபிட்டல் எம்னு தராங்க. இப்போ இவர் தான் இங்கே நகர்ந்து வந்துட்டார். என்ன இங்கே ஒரு எம் இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்து போடக்கூடாது. நான் ஒரே படத்தில் வரையிற, நீங்கள் என்ன தனித்தனியாக 2 படம் போட்டுக்கோங்க. இந்த கேபிட்டல் எம் இன்டூ எக்ஸ் நோட்டுக்கு சமனாக இருக்கணும். சாரி, கேபிட்டல் எம்ஜி அதான் விசை இன்டூ எக்ஸ் நோட்டுக்கு சமனாக இருக்கணும். அப்போ இதுல இருந்து ஜிஜி கேன்சல் ஆகி போக நம்ம தெரியாக்கணியம் வைய நம்மளுக்கு தெரிஞ்ச கேபிட்டல் எம் எக்ஸ் நோட் ஸ்மால் எம் ஆகியன சார்பாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ வைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். போன தூரம் என்னன்னு காணணும். போன தூரம் என்னங்கிறத கண்டுட்டோம். நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய வேகம் என்னங்கிறத காணணும். இல்லை, அதுக்கு கொடுக்க வேண்டிய வேகம் என்னங்கிறத காணணும். இவருக்கு ஒரு உராய்வு விசையும் இருக்கு. நான் ஈஸியா சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு வேகத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு இயக்க சக்தியை வழங்குறீங்க. அவர் இங்க வந்து ஓய்வுக்கு வாரராக இருந்தால் என்ன நடந்திருக்கணும்? நீங்க வழங்கின இயக்க சக்தி உராய்வுக்கு எதிரான வேலையாக முடிஞ்சிருக்கணும். ஒத்துக்கிறீங்களா? சரி. அப்போ இங்க நீங்க வழங்கின சக்தி இயக்க சக்தி மட்டும்தான், அது உராய்வுக்கு எதிரான வேலையாக முடியும். அப்போ நீங்க உராய்வு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இவர்கிட்ட விசை எம்ஜி, உராய்வு குணகம் தந்திருக்காங்க மியூ. சரியா? மறுதாக்கம் உங்களுக்கு தெரியும், கீழே எம்ஜியா இருந்தால் மறுதாக்கமும் எம்ஜி தான். அப்போ உங்களுக்கு வரும் உராய்வு விசை சமன் மியூ இன்டூ ஆர் தான். அப்போ உங்களுக்கு வரும் மியூ எம்ஜிங்கிறது உராய்வு விசையாக வரும். மியூ எம்ஜி உராய்வு விசையாக வரும். இப்போ நீங்க சொல்லுவீங்க சக்தி காப்பு தத்துவத்தின்படி நீங்க சொல்லலாம் வழங்கிய இயக்க சக்தி எதுக்கு சமனா இருக்கும்? உராய்வுக்கு எதிராக செய்த வேலை. நீங்க ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. உராய்வுக்கு எதிராக செய்த வேலை. வழங்கிய இயக்க சக்தி என்னவா இருக்கும்? half into small mக்கு மட்டும்தான் வேகம் வழங்கணும். half small m into v இருக்கும். ஓகே. உராய்வுக்கு எதிராக செய்த வேலை, உராய்வு விசை எவ்வளவு? mu into mg. வேலைங்கிறது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் அல்லது விசை தர விசையின் திசையில்னு சொன்னால் நீங்க மைனஸ் மியூ எம்ஜி யோசிங்க. மைனஸ் மியூ எம்ஜிங்கிறது இந்த பக்கம் எம்ஜியை வந்து நீங்க இந்த சைடுக்கு மாத்தினீங்கன்னா மைனஸ் மியூ எம்ஜின்னு வரும். சரியா? அல்லது நீங்க இன்னொரு விதமாக சொல்லலாம், விசையின் திசையில் அசைந்த தூரத்தை, விசை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடப்பக்கமா இருக்கு, ஆனா அசைறது வந்து வலப்பக்கத்துல தானே அசையுது. ஆகவே உங்களுக்கு தூரம் வந்து மைனஸ்ல வரும். சரிதானே? தூரம் மைனஸ்ல வரும். ஆனா நீங்க வேகத்துக்கு வேகம் தான் காண போறீங்க. அப்ப நீங்க மைனஸ் போட்டாலும் ஒண்ணுதான், மைனஸ் போடாட்டியும் ஒண்ணுதான். இருக்க விடைகள்ல உங்களுக்கு என்ன வரணும்? அந்த கோவை வரணும். அவ்வளவுதான். நீங்க மைனஸ் போட்டு நீங்க சரியான விடை எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்ப நீங்க நார்மலாவே செய்யும். இப்போ சென்ற தூரம் பார்க்கணும். சென்ற தூரம் மொத்தமா எவ்வளவா இருக்கும்? இங்க ஒரு L/2 சக x0 ஒரு தூரம் போயிருப்பார். x0 சக yங்கிற தூரம் தெரியும், ஆனா அது x0 சார்பா தெரியும் தானே, mx0/m. ஓகே. இப்போ இந்த ஸ்மால் எம்மும் இங்க இருக்க ஒரு ஸ்மால் எம்மும் வெட்டப்பட்டு போயிடும். v வர்க்கம் 2 μg √L/2 அப்படி ஏதோ ஒன்று இருக்கு. அதை நீங்க சுருக்கி எடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு முதலாவது விடை வரும்.